ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா எப்படி வீட்டில் பண்ணுறது. இப்போ நிறைய இட்லி மீந்து போச்சுன்னா முதல் நாள் அது மறுநாள் காலையில் இட்லி உப்புமா பண்ணி டிஃபனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன எப்படி பண்ணணுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு 2 மீடியம் வெங்காயத்தை அது மாதிரி இப்போ நறுக்கிக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி நம்மளது இங்கே இட்லி இருக்குது. நேற்றுக்கு நைட் பண்ண இட்லி. இப்போ அதை நம்ம உப்புமாவாக பண்ண போகிறோம். அது ஃபர்தராக எப்படி அதை கட் பண்ணிவிட்டு உப்புமாவை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறோம். அதுக்கு முதல்ல நெல்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெய் சுட்டுடுச்சு. கடுகு போடுறோம். கடுகு வெடிக்கட்டும். இந்த கடுகு வெடிக்கிறது. இந்த டைமில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வரட்டும். காரம் என்னமாம் இதுக்கு போட போகிறேங்க. மிளகாப்பொடி தான், மஞ்சப்பொடி, காரப்பொடி. இதுக்கு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு தோசை மிளகாப்பொடி கூட போட்டுன்னா போடலாம். ஏன்னா இதுக்கு சில்லி ட்ரை சில்லியோ இல்லை க்ரீன் சில்லியோ போட்டீங்கன்னா உரப்பு சேராது அதில். பட் அது போடலாம். காரம் கம்மியாக வேணுங்க வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் பொடியாக போட்டால் தான் எல்லாமே கரெக்டாக உள்ளே போய் சேரும். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இதை வதங்கக்குள்ளே நம்ம இட்லி எப்படி கட் பண்ணி போடுறோன்னு அதை ஆன் பண்ணியிருக்கேம்மா. இப்போ பாருங்க, நீங்கள் இதை இட்லி இது கட் பண்ணிக்கோங்க. அப்போ புட்டு கூட வைக்கலாம். கட் பண்ண பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஸ்கொயராக ஒரு அந்த காய் நறுக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கொயராக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுனால எப்பயுமே நம்ம சில பேர் அவசரத்தில் புட்டு போட்டு விடுவாங்க, கையாலே புட்டு போட்டு விடுவாங்க, பண்ணலாம். பட் நம்ம அதை டிஷ்ஷாக சாப்பிடும்போது இப்போ எதுவுமே அழகாக இருந்தால் தான் டேஸ்ட், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அது அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் அதை அழகுப்படுத்தி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு காமிக்கும். அது இது மாதிரி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பிரெட் உப்புமா பண்ணும்போது கூட இதே மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி கத்திரிக்கோலால் கட் பண்ணி போடுங்க. அது ஸ்கொயராக பாக்ஸாக தெரியும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஈவனாக உப்பு கூட சேரும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தது கையால் பண்ணும்போது உப்பு கூட அது கரெக்டாக சேராது. ஈவனாக இருக்கிறதுனால கரெக்டாக உப்பு உப்புலாம் சேரும் எல்லாத்துக்கும். இல்லைன்னா ஒரு இது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தெரியும், டேஸ்ட்டு ஒன்று கம்மியாக தெரியும். ஈவனாக இருக்கிறது தான் ஒரே மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸி. கையால் பழத்தோடு இன்னும் சொல்ல போனால் இது அதோட ஈஸி. கையால் சில பேர் அப்படியே புட்டு போட்டுடுவாங்க. இங்கே வதக்குங்க வேணாம்.
பார்த்துக்கோங்க. ஒரு 10 இட்லி இருக்கும். இந்த 10 இட்லிக்கு எடுத்த உப்பு போடணும். அது அக்கார்டிங் டு டேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ அரை ஸ்பூன் காரப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறதுக்கு நம்ம காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த 10 இட்லிக்கு எவ்வளோ போடலாம். ஒரு 2 மீடியம் வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இந்த இட்லி போடணுமாம்மா? மஞ்சள் பொடி காரப்பொடி போடணும். மஞ்சள் பொடி காரப்பொடி போட்டு இட்லி போடணுமா? ஆமாம். ஆச்சு, அவ்வளோதான். க்ளோஸாக காமிச்சிடும். இது இன்னும் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. வாங்க இது ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி அழகாக இருக்குப்பாங்க, ஒரே சைஸாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது அது நல்லா இதாகிடுச்சுமா. அவ்வளோதான். இது நல்லா வதங்கியாச்சு, நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறீங்களா? நான் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதோட இந்த இட்லி உப்புமா எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டுட்டோம். இதை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டு, குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி வேஸ்ட் பண்ணாதவங்க இது மாதிரி இட்லி உப்புமா பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் வேறு வீடியோவிலையும் வந்து சட்டில் தொட்டுருக்குமா, ஏதோ வேறு வீடியோவில் வரோம். அப்போ மட்டும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.